உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தென்னாப்பிரிக்க அணி எளிதில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆப்கானிஸ்தானுடன். தற்போது இறுதிப் போட்டிக்கும் நுழைந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தொடர்ந்து T20 உலகக்கோப்பை போட்டிகளை பொறுத்தவரையில இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அரையிறுதி போட்டிக்கு முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் அணி தகுதி பெற்றிருந்த நிலையில முதல் அரையிறுதி போட்டியில தென்னாப்பிரிக்க அணி ஆப்கானிஸ்தான் அணி சந்தித்திருந்தது. இன்று காலை தொடங்கிய ஆட்டத்துல முதல்ல இருந்து ஆப்கானிஸ்தான் அணிக்கு சறுக்கல் இருந்தது. 11.5 ஓவர்கள்ல 56 ரன்களுக்கு மொத்தமாகவே ஆப்கானிஸ்தான் அணி சுருண்டிருந்த நிலையில 57 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி களமிறங்கியது. ஒரு பலமான பேட்டிங் லைன் அப் கொண்டிருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க அணி இந்த ரன் சேஸ 8.5 ஓவர்கள்ல முடித்திருக்கிறது. அதாவது 67 பந்துகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில 9 விக்கெட் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்க அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு T20 உலகக்கோப்பையில இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. மேலும் இந்த வெற்றிக்கு காரணமாக மக்ரம் அந்த அணியின் கேப்டன் 21 பந்துகள்ல 23 ரன்களும், அதே போல மறுமுனையில ஹென்ட்ரிக்ஸ் 25 பந்துகள்ல 29 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு உதவி செய்திருக்கின்றனர். ஏற்கனவே அரையிறுதியை பொறுத்தவரையில ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணி இடையே நடைபெறக்கூடிய அரையிறுதி மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஆப்கானிஸ்தானோ தென்னாப்பிரிக்காவோ இரண்டு அணிகளுமே இதுவரையில T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு சென்றதில்லை என்றதுனால ஒரு பலமான போட்டி இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில இந்த ஒரு ஆட்டம் ஒன் சைடு மேட்சாக முடிவடைந்திருக்கிறது. இன்று மாலை இந்திய நேரப்படி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது அரையிறுதி போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டியில வெற்றி பெறக்கூடிய அணி தென்னாப்பிரிக்காவை T20 உலகக்கோப்பை 2024க்கான சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில சந்திக்க இருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ்ல நடைபெறக்கூடிய இந்த ஆட்டத்துல யார் தென்னாப்பிரிக்காவை சந்திக்க போகிறார்கள் என்பதற்காக இன்று மாலை நடைபெறக்கூடிய போட்டி மிக சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. இங்கிலாந்தும் இந்தியாவும் பலம் பொருந்திய அணிகளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இன்று மாலை இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில வெற்றி பெறக்கூடிய இந்தியாவோ இங்கிலாந்தோ இரண்டு அணிகள்ல ஏதேனும் ஒரு அணி தென்னாப்பிரிக்காவை இறுதிப் போட்டியில சந்திக்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.